2025 தமிழில் ரிலீஸ் ஆன 3 பெஸ்ட் அண்டர் ரேட்டட் ஹாரர் மூவி தான் கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டாக பார்க்கக்கூடிய படம் வந்து சத்தம். அந்த சத்தத்தை வச்சு தான் ஏறைய கண்டுபிடிக்கும். லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த இன்விசிபிள் கெஸ்டா. இந்த படத்தை பார்த்துட்டு நான் மிரண்டே போயிட்டுங்க. இந்த படத்தில் ஹாரர் சீன்லாம் சும்மா மிரட்டி எடுத்திருப்பாங்க. இதுக்கும் நீங்க பார்க்குற கேஸ்க்கும் என்ன கனெக்ஷன்? சப்தம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் சும்மா த்ரில்லிங்காக கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தை குற்றம் 23 டைரக்ட் பண்ண அறிவழகன் சார் தான் இயக்கியிருக்காரு. ஆதி, லக்ஷ்மி மேனன், சிம்ரன், லைலா, ரெடின் கிங்ஸ்லி எல்லாரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரியை பார்த்துடலாம். மூணாரில் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டலில் 2 மெடிக்கல் ஸ்டூடெண்ட் வந்து மர்மமான முறையில் வந்து இறந்து போகிறாங்க. இங்கே ஏதோ அமானுஷம் இருக்குன்னு சொல்லிட்டு இதை கண்டுபிடிக்க காலேஜ் நிர்வாகம் வந்து மும்பையில் ஆவிகள் ஆராய்ச்சி பண்ணுற நம்ம ஹீரோ ஆதியை வந்து வர வைக்கிறாங்க. ஆதி வந்து சத்தத்தை வச்சே கண்டுபிடிக்கிற ஒரு கருவியை வச்சு தன்னோட வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. மெடிக்கல் ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேனனுக்கும் அந்த தற்கொலைக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாரு. அந்த டைமில் இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அந்த கிரைம் நடக்கிற இடத்துல வந்து லக்ஷ்மி மேனன் வந்து இருக்காங்க. இந்த தற்கொலையை பண்ண தோன்றது யாரு, ஒருவேளை பேயா இல்ல வேற யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நடந்துச்சுன்றதான் இந்த கதையை. படம் ஃபுல்லா த்ரில்லிங்காவே கொண்டு போயிருப்பாங்க. மிஸ் பண்ணாம கண்டிப்பா போயிட்டு பாருங்க. நாம அடுத்ததா பார்க்கக்கூடிய படம் வந்து யமகாதகி. இதெல்லாம் நடக்கும் முன்னுதான் இந்த கதவை திறக்காதீங்கன்னு சொன்ன தலைவரோட பொண்ணு போஸ்ட்மார்ட்டம்லாம் தேவையா? இவ்வளோ நாள் இப்படி ஒரு படத்தை பார்க்காம மிஸ் பண்ணிட்டோமோன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஒரு சீனில் டெட் பாடி எழுந்திரிச்சு நிற்கும் பாருங்க, வேற லெவலில் இருக்கும். படம் ஃபுல்லாக ஒரு சின்ன இடத்துல கூட போர் அடிக்காம த்ரில்லிங்காகவே கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டோரியை பார்த்துடலாம். அடிக்க வச்ச விறகெல்லாம் நனைய முன்ன சீக்கிரம் வந்துருதாய். தஞ்சாவூருக்கு பக்கத்தில் ராஜப்பன் வந்து ஒரு ஊர் தலைவராக இருக்காரு. ராஜப்பனுக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணை சின்ன வயசுலேருந்து அடிக்காம திட்டாம ரொம்ப பாசமாக வளர்க்குறாங்க. ஒரு நாள் ஏதோ ஒரு பிரச்சனையில ராஜப்பன் வந்து தன்னோட பொண்ணை வந்து கை நீட்டி அடிச்சிடுறாரு. அந்த பொண்ணு மனுஷடைஞ்சு போயிட்டு தூக்கு மாட்டி இறந்துடுறாங்க. இந்த தற்கொலை வந்து ஊரில் தெரிஞ்சா நம்மளோட கௌரவம் என்னாகும்னு சொல்லிட்டு இந்த கொலையை மறைக்க தன்னோட மகள் வந்து மூச்சு திணறி செத்துட்டான்னு சொல்லிட்டு ஊர் மக்களை வந்து நம்ப வைக்கிறாரு. இறுதி ஊர்வலத்துக்காக ஏற்பாடு செய்கிறாங்க. சரி, டைம் ஆகுது, பாடி எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு இன்ச்சு கூட நகர்த்த முடியல. அந்த இடத்துக்கு வந்து எல்லாருமே கயிறு கட்டி தூக்குறாங்க. அப்பயும் அதை தூக்க முடியல. ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்பவும் பயந்து போறாங்க. அந்த பிணம் வந்து ஏன் நகராம இருக்குன்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணுவாங்க பாருங்க. ஒரு சீன்ல அள்ளு விட்டுரும் நம்மளுக்கே. இந்த படத்தை மிஸ் பண்ணாம கண்டிப்பா பாருங்க. நாம அடுத்ததா பார்க்கக்கூடிய படம் வந்து ஜென்ம நட்சத்திரம். இந்த மாதிரி ஒரு இடத்துல இப்படி ஒரு ரிச்சுவல் பண்ணிருக்காங்கன்னா இது சாதாரண இடம் இல்லை. உங்களை ஒரு செகண்ட் கூட கண்ணிமைக்க விடாம அந்த அளவுக்கு கிரிப்பாக கொண்டு போயிருப்பாங்க. 100% தரமான படம். இந்த படத்தோட ஸ்டோரியை பார்த்துடலாம். தமன் வந்து தன்னோட ஃப்ரெண்டு வீட்டில் தன்னோட ஒய்ஃபோட வந்து தங்கிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து சினிமா டைரக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசை. அவருக்கு வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் தான் மிஞ்சுது. தமனோட ஃப்ரெண்டு வெட்டுக்காயத்தோடு வந்து அவரோட வீட்டில் வந்து விழுறாரு. அவர் இறந்த போகிற நிலைமையில வந்து இருக்காரு. அப்போ வந்து தமன் கிட்ட ஒரு பாலடைஞ்ச மில்லில் வந்து ஒரு 57 கோடி வந்து மறைச்சி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது வந்து ஒரு எம்எல்ஏவோட பணம். என்னோட பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டலில் உடம்பு சரியில்லாமல் இருக்குது. ஹாஸ்பிட்டலில் அந்த பணத்தை கட்டிட்டு மீதி பணத்தை வந்து நீயே எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. தமன் வந்து அந்த பணத்தை எடுக்க தன்னோட ஃப்ரெண்டெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ தமனோட போன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மர்மமான முறையில் வந்து இறந்து போகிறாங்க. அந்த கொலையை செஞ்சது யாருன்னு சொல்லிட்டு தெரியாமல் ரொம்பவும் பயந்து போயிருக்காங்க. மறுபடியும் அந்த பணத்தை வந்து எடுக்கலான்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு சில விஷயத்தை பார்த்து ரொம்பவும் பயந்து போகிறாங்க. அங்கே ஏதோ அமானுஷம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் அந்த பணத்தை எடுத்தாங்களா இல்லையா, அமானுஷ்யமான இருக்கிற அந்த பேய் வந்து அவங்கள என்ன பண்ணிச்சு. இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த மாதிரி தரமான மூவிஸை பார்க்கணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.